Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு silk thread செட் பேங்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த Dressக்கு மேட்சா தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த Dressக்கு மேட்சா வந்து silk thread எடுத்துக்கறோம். நான் இப்போ இந்த silk thread வந்து இந்த ரைட்டிங் டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஃபுல்லா வந்து 60 strands வந்து சுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணிட்டு அதோட எண்ட்ல வந்து ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணீங்களா அந்த எண்டை எடுத்து இந்த பேங்கிள்ல வந்து பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாவே வார்ப் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லாவே டைட்டா வார்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட் வார்ப்பிங் வந்து ஃபுல்லாவே கிடைக்கும். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி வைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி நூல் கட் பண்ணி அந்த கேப் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள் சுத்தி எடுத்துக்கறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 கட் பேங்கிள்க்கு வந்து நீங்க 30 strands எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ அதையும் இது ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த silk thread-ஆல வார்ப் பண்ணனும். கொஞ்சம் டைட்டா அந்த எண்ட்ல வந்து டைட்டா வார்ப் பண்ணிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டு வார்ப் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம 4 பேங்கிள் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோன் வர்க்குக்கு பாத்தீங்கன்னா 2 கட்ல வந்து அந்த Dress ஃபுல்லாவே pearls and mirror work தான் இருக்கு. சோ நான் இங்க வந்து pearl stone தான் வந்து நான் வந்து drop shape-ல வந்து pearl stone எடுத்து அது ஒரு flower மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இந்த பேங்கிளோட 4 எண்ட்ல வந்து நம்ம வந்து 4 ஃப்ளவர் வர மாதிரி மேக் பண்ண போறோம். சோ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் அங்க பேஸ்ட் பண்ண பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணனும். நெக்ஸ்ட் இந்த சைடுலயும் அதே மாதிரி. சோ ஈக்குவல் கேப்ஸ் வர மாதிரி நீங்க கரெக்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணுங்க. சோ நான் இப்போ இந்த வீடியோல போட்டுக்க இந்த ரிங்குமே நான் பண்ணதுதான். இதோட வீடியோ வேணா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு நடுவுல வந்து அதுல மிரர் வர்க் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர் எடுத்துக்கறோம். மிரர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ அந்த 4 சைடுலயுமே 4 மிரர் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டியூப் பீட் எடுத்து அந்த மிரர் மேலே ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மிரருக்கு ரெண்டு சைடுலயும் ஐ ஷேப் மிரர் எடுத்து அத வந்து இந்த ரெண்டு சைடுலயும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேங்கிள் மாதிரியே வந்து தான் நம்ம அந்த இன்னொரு பேங்கிளே வந்து மேக் பண்ணிக்கிறோம். மேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய பேங்கிள் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 4 கட் பேங்கிள் டிசைன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். 4 கட் பேங்கிள் டிசைன் பண்றதுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் pearl ஸ்டோனும் அதுக்கு அப்புறம் வந்து டிராப் ஷேப் pearl ஸ்டோன் அத வச்சு ஃபுல்லாவே ஒரு சிம்பிளா வந்து இத முடிச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளா முடிச்சாச்சு. சோ இந்த மாதிரி ஃபுல்லா பேஸ்ட் பண்ணி இது வந்து அதே மாதிரி 4 சைடு. இப்போ நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்கனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த வர்க் and 4 சைடுஸ் கொஞ்சம் ஈக்குவல் சைடுஸ் வர மாதிரி ஃபுல்லாவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எந்த கலர்ல வேணா வந்து silk threads வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபினிஷ் ஆன பேங்கிள் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். Thank you. Subscribe my channel.